ஒரு சேலம் அதிமுக இருக்கு இல்லையா? சேலம் அதிமுகல ஒன்றிய செயலாளரா இருந்த ஏவி ராஜு பார்த்தோம் அப்படின்னா, தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி, அது மட்டும் இல்லாம சேலத்தில அதிமுக பொதுச் செயலாளரா இருந்த வெங்கடாச்சலம், இவங்க 2 பேத்து மேலயுமே அடுக்கடுக்கான குற்றச்சாட்டு அப்படின்றத சொல்லிக்கிட்டு இருந்தாரு. இப்போ திடுதிப்புன்னு பார்த்தோம் அப்படின்னா, கூவத்தூர் ரெசார்ட்ல எம்எல்ஏக்கள்லாம் இருந்தாங்க இல்லையா? அப்ப எம்எல்ஏக்களுக்கு மது சப்ளை அப்படின்றது பண்ணப்பட்டுச்சு. அந்த டைம்ல பார்த்தோம் அப்படின்னா, வெங்கடாச்சலம் இருக்கார் இல்லையா? அவருக்கு மது பழக்கம் இல்ல அப்படின்றதுனால த்ரிஷா அங்க வரணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சாரு. ஸோ கருணாஸ் இருக்கார் இல்லையா? கருணாஸ் பார்த்தோம் அப்படின்னா, அவருடைய ஏற்பாட்டுல த்ரிஷா அங்க வரவழைக்கப்பட்டாங்க. ₹25,00,000 குடுத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப பெரிய சர்ச்சையை கிளப்பி விட்டுருக்காரு அப்படின்னே சொல்லலாம். இதுக்கு உடனடியா த்ரிஷா பார்த்தோம் அப்படின்னா, இந்த மாதிரி லைம் லைட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் பார்த்தோம் அப்படின்னா, வாய்க்கு வந்த விஷயம் அப்படின்றத அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை பத்தி நான் எதுவுமே பேச விருப்பப்படலை. இனிமேல் பார்த்தோம் அப்படின்னா, சட்ட ரீதியான நடவடிக்கை அப்படின்றது எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே ஏவி ராஜு பார்த்தோம் அப்படின்னா, த்ரிஷா மாதிரி ஒரு பொண்ணுன்னு தான் சொன்னேன், த்ரிஷான்னு சொல்ல அப்படின்னு சொல்லி அந்த பெல்ட் அடிச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிட்டு, இதே மாதிரி அப்டேட்டான விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.